ஏன் நின்று விட்டாய்? இனி நான் ஒரு அடி கூட வர முடியாது. என் நாக்கு வர கொடுத்து நிஜமாக்கா? ஜெகதீஷா, நான் வரடுறது நிஜம் வேற பொய் வேறையா? முதல்ல என் குதிரைக்கு கொஞ்சம் தாகம் உண்டாச்சு. அதை பார்த்து நேற்று அதிக தாகம் உண்டாச்சு. குதிரைகளுக்கு தாகமும் சிரமமும் உண்டாவது சகஜம்தான். பாவம், எவ்வளவு தூரம் நம்ம சுமந்து வந்தன. வாயில்லா பிராணிகள். ஆஹா, என்ன இறக்கம்! ஏதுடா அரமனையில சௌக்கியமா காலாகாரத்தை சாப்பிட்டு வெயில் தெரியாம நிம்மதியா இருந்தவனாச்சு. இவ்வளவு தூரம் வந்திருக்கானேன்னு நினைக்காம குதிரைகளுக்கு தான் சிரமம். ஆமா, உனக்கு என்ன சிரமம்? அதைதானே நம்ம சுமந்து வந்தன. அதுகள் நம்ம தொட்டில படுக்க வச்சு ஆடாம அசங்காம விடுறதா காட்டி தூக்கிட்டு வந்துதோ இல்லையோ, சிரமம் ஜாஸ்தி தான். கழுத்தோ வலிக்கிறது. இது போ திரும்பினா கிடுக்குன்னு விட்டு போறது. தொடையில இருந்த ரத்தம் பாதத்திற்கு இறங்கி பொறுக்க முடியாத அவசியா இருக்கு. அப்பா, என்னடான்னா குதிரைகள் தானே நம்ம சுமந்து வந்தோம். தெரிஞ்சும் தெரியாதவா போல பாவனை பண்ணிட்டு பேசுறவாளோட ஆப்டு கஷ்டப்படுறது மாசம். ஆமா, உனக்கும் சிரமம் தான். இப்ப என்னதான் செய்ய சொல்றேன்னு? ஒன்னும் செய்ய வேண்டாம், பேசாம இருந்தா போதும். சும்மா இருந்த குதிரைகளுக்கு ஜலம் காட்டி அவைகளை களைப்பாற்ற வேண்டாமோ? அக்கறையான அதுகளே போய் ஜலம் குடிச்சிட்டு வரட்டும். ஆமா, நீ களைப்படைஞ்சிருக்கிற, உனக்கு கோபம் வர்றது சகஜம்தான். சரி, நானே குதிரைகளை அனுப்பி சொல்லுகிறேன். வேண்டாம் வேண்டாம், நோக்கு நான் சிரமம் கொடுக்கலாமா? நீ இங்கே இரு, நான் போய் வர்றேன். பாடுமே வந்து
என்னை மன்னிக்க வேண்டும். இது பெண்கள் விளையாடும் இடம் என்று தெரியாமல் அதனால் என்ன எவ்வளவு பார்த்தால்தான் என்ன பட்சி பறந்து போயிடுச்சு. என்ன சுமாலி என்னன்னு உன் மனசையே கட்டுப்பார். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியுறா செலவாய் இருக்க நிலைமை. சுமாலி எல்லாவற்றையும் மறைவாக இருந்து பார்த்து கொண்டிருந்தாயோ அப்ப என்ன வயசோ இல்லையோ சகஜம் தானே. சகஜமானால் அதை பற்றி பேசுவானே. இல்ல நீ ஒழுங்கா மணிப்புரம் போய் சேர்வியே இல்லையோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா லோகத்துல எந்த அடிப்பட்டாலும் படலாம், இந்த கண்ணடி மாத்திரம் படப்படாதுன்னு சொல்லுவா பெரியவா. அதிலும் இந்த மாதிரி எவ்வளவு பெண் கண்ண பட்டுட்டு அதோட சரிதான். ஒரே சரணாகதி படலாம் தான். சுமாலி நீ என்னை தவறாக எண்ணி விட்டாய். யார் சொன்ன அப்படி? நீதானா? ஏன் அவசரம்? ஓஹோ, நான் இடையிலாக வந்தேனா? இதோ நான் போகிறேன். பேசாமல் இருடி. உனக்கு எப்போதும் பரிகாசம் தான். போடு. அதுதான் போய்கொண்டே இருக்கிறேனே. ஆமா, ஒரு அசந்தர்ப்பம். நால்வரானால் தொந்தரவுதான். என்னது அசந்தர்ப்பம்? யாருக்கு தொந்தரவு? தொந்தரவுக்குத்தான். நான் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசிக் கொண்டிருந்திருப்பேன். நான் என்ன பேசிக் கொண்டிருந்தேன்? வாயத்திருக்கவில்லையே. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வாயா பேசும்? கண்கள் இல்லாமல் போனால் தானே. நாளியாச்சு, நீ புறப்பட நல்ல வேலையில. ஏன் இன்னும் ஏதாவது பேச வேண்டிய விஷயம் இருக்கா? சுமாலி, அவள் யாரென்று தெரிந்து கொள்ளவில்லையே. எங்க போகிற? உனக்காகத்தான் போய் யாருன்னு தெரிஞ்சுட்டு வர்றேன். இதை விட எனக்கு பெரிய உத்தியோகம் என்ன? சரி. இல்ல 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 என்ன பாருங்க. என்ன பார்க்கிறது? இங்க என்ன? இங்க உன்னோட
என்னோட யாரு? நான் தான். என்ன உள்ளது? நான் யார் தெரியுமா? நீ யாரானா எனக்கு என்ன? நீர் எங்கே யாரிடம் பேசுகிறீர் என்பது தெரியுமா? இது ராஜாதி ராஜ ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக்க மத்ராதிபதி அசோகதி மகாராஜாவின் ஏகபுத்திரி சாவித்திரி தேவியாரின் நந்தவன். ரொம்ப சந்தோஷம். என்னிடம் இருப்பவர் யார்? சொல்ல முடியாது. என்னிடம் சொல்லக்கூடாதா? அது ரகசியம். ஸ்திரீகளிடம் ரகசியத்தை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாளே, தெரியாதோ? என்னை நம்ப கூடாதா? யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ என்னைக்கு என்ன நம்புவியோ அன்னைக்கு நானும் உன்னை நம்புவேன். எங்கே போகிறீர்? நீ தப்பி செல்ல முடியாது. காவல்காரர்களை கூப்பிடுவேன். என்னையா இத கூட வா. சுமாலி, அவள் யார் என்று தெரிந்து கொண்டாயோ? ஆமா ஆமா தெரிஞ்சுட்ட. அதை பத்தி நோக்கம் என்ன? நீ மணிபுரத்துக்கு போறையா இல்லையா? சரி, ஏதோ போற. என்ன நிக்கிற? புறப்படல சீக்கிரம். சுமாலி, அவள் யார் என்று சொல்ல மாட்டாயா? இப்படி பவ்யமாக சொல்றேன். ராஜாதி ராஜ ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக மத்தாதிபதி ஸ்ரீ அஸ்வபதி மகாராஜாவின் புத்திரி சௌபாகியவதி சாவித்ரி தேவி. இப்படி தேடி ராஜபுத்திரி சாவித்ரி. ஆமா, வழியெல்லாம் அந்த பேரையே உரு போட்டு ஜெபிச்சுட்டே போ. அப்படியானால் நீ வரலையா என்னோட? இன்னுமா கொஞ்ச தூரம் வரையில கொண்டு போய் விட்டுட்டு வரும்படிதான் அப்பா உத்தரவு. அது வரையிலேவா இது வரையிலேவான்னு சொல்லி என்ன இந்த மத்ராபுரி வரையில இழுத்துட்டு வந்துட்டேன். இப்பவே போனாத்தான் எவ்வளவு நாளி ஆனாலும் நான் ஆட்டுக்கு போய் சேரும். இல்லாம போனா அப்பா அம்மா என்ன தேடுவா. ஓஹோஹோ, யாரம்மா உனக்கு அப்பாவும் அம்மாவும்? அப்படியானால் நீ சொர்க்கத்துக்காக போய் சேர்ந்த? என் சொர்க்கம் சாழ்வபுரிதான். பீமசேன மகாராஜாவும் பத்மாவதி தேவியும் தான் என்று பெற்றோர். நண்பா சுமாலி, உடன் பிறந்த தம்பிக்கும் உன்னை போல் அன்பு இருக்குமா? ஆமா ஆமா, சீக்கிரம் நீ போ. சத்தியவந்தா, இந்த ஊருக்கும் மணிபுரத்துக்கும் மத்தியில இவாளை போல பெண்கள் இருக்க மாட்டாளே. இப்ப அவர் என்னை அவமானமாக பேசிவிட்டார். உடனே எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஜாக்கிரதை, யார் தெரியுமா என்று நான் முன்னாடிருந்து தெரிவித்து விட்டேன். பிறகு நான் செய்த தவறு என்று நினைக்கும் போது அவர் ஓடி போய்விட்டார். நான் என்ன செய்வது? இன்னும் ஒரு பேர் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து சேர்ந்தாயே. ரொம்ப புத்திசாலிதான். மகாராஜா, இது வச்சுப்பானே, ஒன்று எதிர்க்க வேண்டும் அல்லது பணிய வேண்டும். என்ன பணிவதா? பணிவது தேடிகள் செய். ஆம், ஆனால் எதிரி திரண்ட சைன்யத்துடன் வந்திருப்பதால் எதிர்ப்பது உச்சிதமல்ல என்பது என் அபிப்பிராயம். உன் அபிப்பிராயம் உம்மிடம் இருக்கட்டும். சேனாபதி, நீ போய் போர் வீரர்களை எதிர்ப்புக்காக உற்சாகப்படுத்திக் கொண்டிரு. நானும் போர் முனைக்கு வருகிறேன். நீ போய் என் வாழும் கேடயத்தையும் கொண்டு வா.
நாதா, அவசரப்படாதீர்கள். சத்தியவானும் ஊரில் இல்லாத சமயம். ஆமா ஆமா, சமயம் பார்த்துதானே வந்திருக்கான் வந்தக போய். நான் இங்க வரக்கூட முடியாம ரகசிய வழியாத்தானே வந்து சேர்ந்தேன். போயிடுத்தேன், எல்லாம் போயிடுத்தேன். யுத்த தர்மம் சொல்லுவாளே, அதெல்லாம் கூட கவனிக்காம ஆப்த மாலையெல்லாம் வாழ மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி சாய்க்கிறானே. சுமாலே, பயப்படாது. இப்போ நீதான் சகாயம் செய்ய வேண்டும். ஐயோ, நானா? என்ன சண்டை போட சொல்லு மகாராஜா? இந்த ஏழா பிராமணன் உயிரோடு இருக்கிறது தங்களுக்கு பிடிக்கலையா? நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? பஞ்சாங்க கட்டை சுமக்கும்னா கத்தி எடுத்தா எங்க இது என்ன ஆகும்னு. உன்னை நான் யுத்தத்துக்கு போகும்படி சொல்லவில்லை. சிரமம் பாராமல் மணிபுரத்துக்கு போய் உடனே சத்தியவானை அழைத்து வர வேண்டும். நான் வெளியே போனா என்ன சும்மா விடுவாளா? நீ இப்போ இங்க வந்த மாதிரி ரகசிய வழியாக செல். நாதா, இந்த வயதான காலத்தில் யுத்தம் செய்ய தங்களால் முடியுமா? வாருங்கள், நாமும் மாறுவேடம் கொண்டு ரகசிய வழியாக தப்பிச் செல்வோம். பத்மா, வீரபத்னியாக விளங்க வேண்டிய நீயா இவரம் பேசுவது? வெற்றி அல்லது மரணம் அல்லவா நமது பரதநாட்டு மக்களின் லட்சம்? வேண்டாம், காலம் நமக்கு பிரதிகூலமா இருக்கிறது. போகும்போதே தடை செய்யாது. தடை செய்யாதே. விடு, இதோ அவனுக்கு விலகிடப் போகிறேன். சத்தியவான் எங்கே? சொல்ல மாட்டாயா? கடைசி முறையாக கேட்கிறேன், எங்கே உன் மகன்? எதற்காக? எதற்காக? எவனுடைய தைரியத்தினால் நீ பகுதி பணம் கட்டவில்லையோ அவனுடைய தலையை துடிக்கிறது என் கழிவாள். உன் எண்ணம் ஈடேறுவது இந்த ஜன்மத்தில் இல்லை. இல்லை, கைதியாக்கப்பட்ட பின்பும் உனக்கு இவ்வளவு கொழுப்பா? எடுத்துச் செல்லுங்கள் விரலை. இவன் மகனை திரும்பவும் பார்க்க முடியாதபடி இவன் கண்களை குத்தி காட்டில் விட்டு வாருங்கள். கருணைக்கு வருவாரே
फलास्सन्ति भवन्तः महान्तोऽनुगृह्णन्तु अस्य महाराजस्य सकुटुम्बस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुरारोग्य अष्टैश्वर्याभिवृद्धिः भूयासुरिति भवन्तः महान्तोऽनुगृह्णन्तु सावित्री देवता अनुग्रहयुतायाः सावित्री नामाङ्कितायाः अस्याः कुमार्याः अद्य कृत आयुष्य होम कर्मणा आचन्द्रार्थं दीर्घमायुः भूयासुरिति भवन्तः महान्तोऽनुगृह्णन्तु अस्याः कुमार्याः शीघ्रमेव विवाह प्राप्तिः भूयासुरिति भवन्तः महान्तोऽनुगृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि भवन्तु शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति என்ன தாத்தா எல்லாம் முடிந்ததுன்னு நம்புறே ஆயுஷோகம் எல்லாம் முடிஞ்சுட்டா போல இருக்க தட்சிண தாம்பூலம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையே நளினி அவரை தடுக்காது சுவாமி ஒன்றும் மிஞ்சி விடவில்லை உட்காருங்கள் சாவித்திரி இவரை சன்மானித்து ஆசியை பெறு குழந்தை ஆயுஷோட நன்னா இருக்கணும் 1000 குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சௌக்கியமா இருக்கணும் அட அசதிகளே ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் என் பெருமை இந்த சந்தான சர்மா வாக்கு பொய்க்காது சர்மா தாத்தான்னா இந்த ஊரெல்லாம் தெரியுமே கேசவ மாதவ கோவிந்த கேசவ மாதவ கோவிந்த கேசவ மாதவ கோவிந்த கேசவ மாதவ கோவிந்த கிருஷ்ணானந்த சதானந்த கிருஷ்ணானந்த சதானந்த ராதாரமண ஹரே ராதே ராதாரமண ஹரே ராதே ராதாரமண ஹரே ராதே ராதாரமண ஹரே ராதே ராஜீவா பிரதன ராஜீவா பிரதன ராஜீவா பிரதன ராஜீவா பிரதன நாராயண் வரவேணும் வரவேணும் கல்யாணமஸ்து நாராயண் பிரபு தங்களது வரம் எமது பாக்கியம் இன்று குழந்தை சாவித்திரியின் பிறந்த தினம் அவள் தங்களது ஆசையை பெற
ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சர்வமங்களானி பவந்து. குழந்தாய், சீக்கிரத்தில் உனக்கு விவாகமாகி தீர்க்க சுமங்கலியாக நீ விளங்குவாய். முனிசிரேஷ்டரே, தங்கள் ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும். வெகு சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தங்கள் அனுகிரகம். இதிலெல்லாம் நம் அனுகிரகத்தில் மட்டும் என்ன இருக்கிறது? தேவர்களுடைய அனுகிரகமும் வேண்டும். அத்தகைய அனுகிரகத்தை பெறும் பாக்கியம் உன் புத்திரியிடம் இருக்கிறது. உன் குலத்திற்கே தீபம் போன்று அவள் விளங்குவாள். அம்மா சாவித்ரி, சகல சௌபாகியமும் உனக்கு உண்டாகும். நான் வருகிறேன் அஸ்வபதி. நாராயண. வேறொன்றும் இல்லை சுவாமி. குலத்திரியின் கல்யாணத்தை பற்றிதான் கவலையாக இருக்கிறது. கவலை வேண்டாம், நீங்களே பாக்கியசாலிகள். இம்மாதிரி ஒரு சத்புத்திரியை பெறுவதற்கு ஜென்ம ஜென்மமாக தவம் புரிந்திருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மாதர்கள் அனைவருக்கும் ஒரு ஜோதியாக சாவித்திரி விளங்குவாள். சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. கல்யாணமஸ்து. புஷ்பபதி, கௌதமர் ஆசிரமத்தில் ஒரு யாகம் நடக்கிறது. அங்குதான் நான் போய் கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை எல்லாம் பார்த்து விட்டு போகவே வந்தேன். தன்யரானோ. அப்பா, நானும் முனிவருடன் சென்று யாகத்தை தரிசிக்க விரும்புகிறேன். நல்ல யோசனைதான். ஆனால் அஸ்வபதி, யாகத்தை தரிசித்து அச்சமயம் அங்கு கூடும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதால் சாவித்திரிக்கு நல்ல சிரேயஸ் உண்டாகும். சித்தம். அக்னயே நமः. யமாய ஸ்வாஹா. யமாய நமः. நிர்வித்யே ஸ்வாஹா. நிர்வித்யாய நமः. வருணாய ஸ்வாஹா. வருணாய நமः. வாயவே ஸ்வாஹா. வாயவே நமः. சோமாய ஸ்வாஹா. சோமாய நமः. ஈசானாய ஸ்வாஹா. ஈசானாய நமः. அக்னயே ஸ்வாஹா. அக்னயை நமः. இந்திரமாஹ்வய யத இந்திர பஜாமஹே ததோ நோ அபஜங்கிருதி மகவந்தத்ஹிதவதன்ன ஊதஜே வித்விஷோ விவృధோ ஜஹி ஸ்வஸ்திதாதிஷஸ்வகர்ப்ரத்ரஹ விவృధோ வசி த்ரிஷேந்திரः புரஜேது ந ஸ்வஸ்திதா அபஜங்கரः ஏஹீந்திர. இந்திராய நமः. திராவௌஷட் வருணவாஸ்வய இமம் மே வருணஸ்ருதீஷபத்யாச்ச மிருடஜா ஸ்வாமபஸ்யுரோததே தத்வாஜாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாசாஸ்தேஜமானோ ஹவித்தி அஹேடமானோ வருணேஷ போத்யுர்ஷதும் சமான ஆயுः பிரமோஷீ. ஏஹி வருண. வருணாய நமः. திராவௌஷட். காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. உனக்காக அங்கெல்லாம் தேடி அலைங்க. கோபுர சொல்ல. நாங்கள் இருவரும் சென்று புஷ்பம் கொய்து கொண்டு வருகிறோம். சரி, சீக்கிரத்தில் வந்து விடுங்கள். ஸ்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாதி. ஸ்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிதம் ரிதமவாதிதம் சத்யமவாதிதம் சம்மாமானீத் சத்வக்தாரமாவீத் ஆரீமான்
ஆதி பக்தாரம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி